Yeah.
தெய்வங்கள் இசையான தமிழ் கேட்டு சிரம் அசைத்திட்ட நாடு. சிவமான பெருமாளும் நிலமீது உருவாகி தெருவிலே நடந்திட்ட நாடு. நிலையான புகழ் நாட்ட கவியான இறைவனும் நெற்றிக்கண் திறந்திட்ட நாடு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நடுமொழி உரைத்திட்ட நாடு. சடையடியில் தமிழ் மரபை அயோத்தியின் அரசோடு தமிழால் இணைத்த நாடு. ஓடிமலர் கொண்டு வரும் கிளியான அருணகிரி உயிர் பாட்டி செய்திட்ட நாடு. பூ விரித்திட்ட ஓர் பொற்சிலம்பை வைத்து பூங்கோவில் கொண்ட நாடு. புலவர் பலர் இதயத்தில் உனக்கு மணி மண்டபம் போற்றி படைக்கும் நாடு. இப்பேற்பட்ட நாடு வண்டமிழ் நாடு. செந்தமிழ் ஆடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னானே. அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்க நன்றியை சொல்லி கீதம் கணிதம் வேதம் புராணம் இதிகாசம் நாடகம் நிருதம் வீணை வேறு மிருதங்கம் தாளம் காரணம் நட்டம் மல்யுத்தம் முட்டி அக்கர வழக்கணம் சங்கர்ம வழக்கணம் மதுரபாடனம் உச்சாரணம் வித்திவாடனம் மோகன பீசுகரணம் வியகரணம் ஆகாயகமனம் அவத்தி பிரயோகம் பரகாய பிரவேசம் ஆகாய பிரவேசம் அதிரசியம் இந்திரசாலம் மகேந்திரசாலம் அக்கிரித்தம்பம் சலத்தம்ப வாயுத்தம்ப திட்டித்தம்ப வாக்குத்தம்பம் சுப்பைத்தம்பம் கலைத்தம்பம் கட்சத்தம்பம் நீதி சாஸ்திரம் சோதர சாஸ்திரம் சகல சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் மந்திரி சாஸ்திரம் அத்திர பரிச்சை கயர் பரிச்சை ககை பரிச்சை ரத பரிச்சை அசுவ பரிச்சை பூமி பரிச்சை பைனவாதம் சௌத்துவாதம் ரசவாதம் தாதுவாதம் என்று சொல்லக்கூடிய 64 கிளைகளை கற்றுணர்ந்த அருமை பெரியோர்களுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேடம் திரவதரி புனர்பூசம் பூசம் ஆயிலிய மக பூரம் மித்திர மஸ்தம் சித்திரை விசாக மனசன் கேட்டை மூலம் பூரம் பூராடம் அவிட்டம் துதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் போல் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திரா ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய மணப்பாறை மற்றும் புதுக்கோட்டை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் அந்த அம்மாவுடைய அருளை பெற்று முருகப்பெருமானுடைய அருளை பெற்று புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் அறிவு பொறுமை ஆயுள் நல்லொழுக்கம் முகர்ச்சி வல்லமை பகித்தறிவு இளமை பொருள் நெல் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவல்லாத செல்வத்தோடு நீங்கள் எல்லாம் நீடோடி காலம் வாழ்க வாழ்க வளர்க என வாழ்த்தி அந்த கந்த பெருமானை முருகப்பெருமானை பழனிமலை தண்டாயுத பாணியை அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். ஆகவே கடலில் கருவாகி புனலில் முருவாகி கந்தமூர் என்ற கந்தமூர் என்ற
என்று சொல்லக்கூடியது தஞ்சை மாநகரம். அப்பேற்பட்ட தஞ்சை மாநகரத்தை வளம் கொளிக்க செய்பவள் காவேரி தாய். ஏன்னா ராமேஸ்வரத்துல சமுத்திரம், அதாவது கடல் நிறைய தண்ணி இருக்கு, தண்ணியை குடிக்க முடியுமா? ஏன்னா ராமேஸ்வர கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு காவேரியில இருந்துதான் குழாய் மூலமாக குடிநீர் போகுது. நாமளும் இப்பதான் மழை பெஞ்சிருக்கு, என்ன செஞ்சான்? காவேரி நீர் இல்லன்னா நம்மளால பிழைக்க முடியுமா? தண்ணி கிடைச்சிச்சா? தண்ணி கிடைக்காம அலைய வேண்டியது. எந்த தண்ணி சொல்றீங்க? குடி தண்ணினே. எல்லா தண்ணி குடிக்கிற தண்ணியானே? அது வேற தண்ணியா? பாட்டில் அடைச்சு குழா தண்ணியா? அது துணை நீர் சாப்பிட்டீங்களா? இருந்தாலும் அப்பேற்பட்ட காவேரி தாயை போற்றி புகழ்ந்து பாட வேண்டுமாகவே நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, எவ்வளவுதான் மழை பெஞ்சா அந்த உக்கரம் தனிச்சிருக்கா பாத்தீங்களா? வேர்க்குது, புழுக்கமா தானே இருக்கு. அப்ப அப்படியே குற்றாலமலைக்கு போய் இப்படி குடுகுடுன்னு குற்றால அருவியில குளிக்க கூட அதிகமான மழை பெஞ்சு அருவியில் தண்ணி அதிகமா வர்றதால குளிக்க தமிழக அரசு தடை போட்டிருக்குது. செய்தித்தாள் பாத்திருப்பீங்களா? ஆக அப்பேற்பட்ட அவங்களை நம்ம எப்படின்னா நம்ம போறோம், அப்ப போறாங்க குற்றால மலையில குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டாத பேரலையே நீ ஆடு, பெண்ணல் வந்தாடும் அருவியிலே நீராடு. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வட்டாத பேரலையே நீராடு, வந்தாடும் அருவியிலே நீராடு. காவியத்தின்
உமக்களிலே செல்வமே நானே உமக்களிலே செல்வமே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பத்தாத பேரலையே நீயாடு பத்தாடு மருவியிலே நீராடு சொன்னதை போல வேடனாக இருந்தாலும் வேடனமாக உருவாகியிருக்கின்றேன். பேச போட்டால் போருமா? அதற்கு ஏற்றால் போல் நடிக்க வேண்டும் அல்லவா? நான் சொன்னதை போல வேள்விமலை சாரலுக்கே வந்து விட்டோம். ஆகா, என்ன இதயம், என்ன அருமையான வனம். இந்த வனத்தை பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? அழகான பலமா வனம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நான் பாடுவதற்கும் அந்த குயிலோசைக்கும் என்னை கண்டு நானும் புல்லாகப்பட்டது. வெக்கம் கொண்டு நாணம் கொண்டு வளைந்து நெளிந்து இருப்பதை போல் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஹலோ, பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று, இதழில்
எத்தனாவது ஷோ? உங்க சத்தத்தை கேட்டு ஒரு காக்கா எல்லாம் பறந்துருச்சா? குழலினது யாழினது தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர்கள். குழலும் யாழும் இந்த மலருடைய சொல்லுக்கு சிறு குழந்தையுடைய அந்த சொல்லுக்கு இணையாகாதன். அதுபோல இவருடைய குரல் வளர்த்தி பார்க்கின்றது. ஏன்னா என கானம் பாடுகிறாளே, ஏன்னா தொண்டையே இவ்வளவு இவளுக்கு இருந்தால் எப்படி இல்ல, இவ்வளவு இனிமையாக இருந்தால் காரணம் என்ன அப்படின்னா, சரீரம் நல்லா இருந்தா தான் சாரீரம் நல்லா இருக்கும். அப்ப சாரீரமே இவ்வளவு இனிமையாக இருந்தால், இவ்வளவு பெருமையாக இருந்தால், இவருடைய உடல் அமைப்பு சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆமா சரி கனவு காணுங்க, அந்த வெள்ளைக்காரிக்கும் இவளுக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏன் நெஞ்ச நீர் ஒலச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை தேடி புட்ட உன் விழிகள் ஈட்டியோ, அது உடுருவி பாயுதே, உன் மொழி என்ன சாத்தையோ, என்ன சலம் போட வைக்குதே. அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரியானாயே, எதாச்சு ஏன் நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை நீட்ட அது உடுருவி பாயுதே, மொழி என்ன சாத்தையோ, என்ன தலமுட வைக்குதே. அடி வெள்ளக்கார வேளாயே கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயே கொள்ளக்காரியானாயே. வெள்ளத்தில் அடித்து எழுப்பது போல் என் உள்ளத்தில் போராயே, பள்ளத்தில் எழுந்த என் உயிரை நீச்சல் தூக்கி போராயே, வெள்ளமனோ உள்ளவழி நதியை கடல் செடி, வெள்ளமனோ உள்ளவழி நதியை கடல் செடி, அறிந்தேன் 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 உலகம் நான் அறிந்தேன். பறந்தே 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 எல்லோரும் இல்லையடி. அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயே நீ கொள்ளக்காரியானாயே. பண்டு முய்த்தின் மதுர பண்டாரவள்ளி கெண்டையோடத்த கிளிமல் வாயினூரல் கண்டு சர்க்கரையோ கனியோடு வளர்ந்த பாகோ அண்டமோ முடிவெடுக்கலாம் அமர் என்று படைக்கலாமே என்று சொன்னானே. இன்னவருடைய அழகை மேலும் வர்ணிக்க வேண்டும் என்றால் கருப்புக்கர சேலை கட்டி அந்த கரையோரமாக இவனுடைய அத்தை மகள் அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, கருப்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கட்டிடுமா. கரையோரம் போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கட்டிடுமா.
இங்குமாக ஒரு ஆளோடு உழவிக் கொண்டிருக்கின்றார். அண்ணவனை சந்திக்க வேண்டும், பிறகு நடப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். யார் அப்பனே? இந்த பிள்ளை தோணேன் யார் அப்பனே அப்படின்னு கேட்டேன். யார் யா நீ? இன்னவே கேள்வியா? போகுது, என்ன போகுது? எங்க போகுது? நப்தலா பாத்தியா? நப்தலா பாத்தியா? அந்த கருமத்தை காலாக்காக என்ன போயிட்டாலும் சொல்றேன். இல்ல விடும்போது பாத்தியா, இல்ல பார்க்கும்போது விட்டனா? இந்த சனியை ரெண்டையும் இருக்குன்னு சொல்றேன். இல்லையா, என்ன நீ எது தவற நினைக்கிறியோ? அம்மா இல்ல, ஆமாவா? நான் உள்ள அதாவது மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான். ஒரு கெட்ட விஷயத்தை கூட சொன்னா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வேணும். நீ என்ன சொல்றது? நீ என்ன சொல்லவும் வரல. எது? நீ சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. இங்க நீ வந்ததுக்கு காரணம் எனக்கு பெரிய சொல்ல. அதுதான் என்னன்னு கேட்கறதே சொல்ல முடியும். நீ எதுக்கு இங்க வர்ற? சரி கேளியா சொல்றேன். நான் சொல்லி கேட்கிறேன். நான் சொல்றேன்ல. நான் கேட்கறல. என்னது கேட்டேன்? என்ன சொன்னேன்? இல்ல கேட்டதானே சொல்ல முடியும். நீ சொன்னதே கேட்கறத கேட்கற மாதிரி கேட்டா தானே சொல்றத சொல்ற மாதிரி சொல்ல முடியும். சொல்ற மாதிரி சொன்னா கேட்கறது என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு அது விட இங்க வேற இல்ல. இருந்தாலும் என்னை பார்த்தா தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? என்ன தெரியுது? என்ன பார்த்தா தெரியுதா தெரியலையா? இதை ஒண்ணும் புரியலையே. ஆட்சியில் அது மாதிரி இருக்குல்ல. அதுலயே இருக்கு. இல்ல இல்ல, அது கடல் உருவாகி போச்சு. அதுக்காக என்ன புறாமப்பட்டு என்ன பண்றது? சரி, என்னை பார்த்தா தெரியுதா தெரியலையா? அது மூடாயிருச்சு. எது? அது மூடாகி ஆனா என்ன ஆகாட்டி என்ன? சரி மாப்பிள, என்ன பார்த்தா தெரியலையா? மாப்பிள்ள ஐட்டமே சரஞ்சுமையா? அப்படியா மாப்பிள? நீ வந்து நம்பிராசமயம் தானே? அட வயா மாப்பிள. ஐயா, இந்த சின்ன பிள்ளையில நான் சின்ன பிள்ளையில கொஞ்சம் உன்னோட உயரமா இருப்பானே, தென்னையை பிடிச்சிக்கிட்டே நடப்பானே. அப்ப நீ ஏன் பிடிச்சிக்கிட்டு என்னத்தையா? உன் துணிய துணிய துணியா? பத்தியா பார்த்தா நீ அறிவாளி. தவறா மத்தவங்க நினைச்சா கூட நீ வருது நல்லா புரிஞ்சுக்கிட்டே பாத்தியா? வாயில வர்றதுக்குள்ள அப்படிதான் வரும். அப்படிதான். சரி மாப்பிள, உள்ள வந்து ஆளோலும் சோ அப்படின்னு பல குரல் கேட்டுச்சு. பல குரல். பல குரல் இல்ல, சில குரலா? ஆமா, ஒரே குரலுக்கு சொந்தக்காரங்க 2 பேரு. சரி, ஆமா. அது எப்படி ஒரு குரலுக்கு 2 பேர் சொந்தக்காரர்? ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னால சொல்றாங்க. ஆமா, ஏன் ஆள் ஒண்ணு. சரி, என் தங்கச்சி வந்து வச்சேன். உனக்கெல்லாம் ஒரு ஆளா? உனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமோ? இல்ல இல்ல இல்ல, உனக்கு நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளு. ஆமா, அப்ப 2 பேரு சும்மா கிடக்கிற கொட்டாமச்சு கூட குச்சியை கொத்துனாலேதான். ஒரு ஆளு சுத்த குழியில கிடக்கிற கொட்டாமச்சு கூட ஒரு குச்சியை கொத்துறது தெரியும். அப்படியா? சரி, உங்க ஆளு கொடுங்க பாக்கலாம். ஏன் தாக்கல உள்ள விடுறீங்க? எது போத போட்டு அப்படி சொல்லு. எதனால விடுங்களா? ஏன் ஆளு என் தங்கச்சி. சிவபூசையில அது அது முந்தாச்சு, அது ஒரு ஞாபகத்தோட பூந்திருக்கும். நீ 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 பெத்த மல்லிகை பூவே, கத்த மல்லிகை பூவே, ஆசை கேட்ட முல்ல பூவே,
நீ அத்தபத்த மல்லிகை பூனை பாரு. ஓ அதால வெக்க கட்ட மல்லிகை பூங்குற. மல்லிகை போகிறேன். வர மல்லியா. அத்த பெத்த மல்லிகை பூவே யாசை கேட்ட மாறி மாறி முத்தந்தாரே மல்லமா மல்லக என் முறையிட்டாரு. என்னையா இல்லையா? பாரு, இந்த கண்ணத்தை பார்த்தா மாம்பழம் மாதிரி இருக்கியா? மாம்பழம் கண்ணத்தில மலமச்சலமா மாறி மாறி என்னையா நீ அழியா அழியா அள்ளி அள்ளி யோ அள்ளி யோ ஏய், யோ நீ யாராவது துணியை நினைச்சு என்னையா நீ தலையில அடிச்சுக்கிற பட்டாரு போட்டு. அள்ளி ஐயா இப்ப சாமி இப்ப யாரு 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 அது யாரு நினைச்சேன். ரொம்ப தூரம் போல தூரம் அது அதுக்கா வள்ளிய பார்க்க தானே வள்ளிய பார்க்க சரியா யாரியா இதையா சொல்ல முடியாது. அது யாரு நினைச்சேன். யாரு வள்ளிதானே உனக்கு தங்கச்சி வேணி எங்க ஆளு தங்கச்சியா ஆமா. ஐயா ஐயா என்ன பண்றது தங்கச்சி நம்ம கூட கூட குழப்பம். வேற ஒண்ணும் இல்ல சின்னதுல பார்த்தது ஆமா. அப்ப சின்னமா இருந்துச்சு அப்ப பெருசா இருக்கு ஆமா. உருவம்யா சின்ன குழந்தையா இருக்குல்ல அப்ப நான் தோடுல போட்டேனா சரி இப்ப தொடையில போட்டேன் ஆமா. இப்படி எல்லாம் போட்டு வளர்த்தல சின்ன பிள்ளையா இருக்கு பெருசா இருக்குல்ல நல்லா பெருசாவே இருக்கியா கொஞ்சம் வேணாம் சாமி. என் குடும்பத்துல உடுக்கடிக்க அலையிற நீ. அப்படியா சரி இருக்கட்டும் என் தங்கச்சி தானே உன் தங்கச்சியை கூப்பிடு அம்மா வள்ளிக்கண்ணே. குட்டியாந்து விடியா வள்ளிக்கண்ணே. அறிமுகப்படுத்தி விடியா யாருன்னு சொல்லணும்ல கூட்டியாந்து விட்டா எவ்வளவு இருக்கு? அறிமுகப்படுத்தி விடியாண்ணா அப்படியா சரி தங்கச்சி வள்ளிக்கண்ணே. Thank you.
அண்ணா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமாமா. கணக்கெடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். ஆமா. வாங்கி குடிச்சாலும் வாங்கி கஞ்சி கஞ்சி ஆகணும். ஆமா. கணக்கு எடுக்கிறியா? ஆ. நல்லா கணக்கு பண்ணுவியா? நான் கொண்டாட கணக்கா நானே பண்ணணுமா? நான் ஒண்ணு, இந்த பிள்ளைக்கு 2, உங்களுக்கு எனக்கு 3 உலகத்துக்கே தெரியும். எண்ணிக்கையில 3 என்ன ஒண்ணு கூடுது? என்ன ஒண்ணு கூடுதா பின்னாடி பாரு. மாட்டீங்களா? என்ன ஒண்ணு கூடுது எண்ணிக்கையில 3ல ஒண்ணு கூடுது. என்ன கூடுது? மேடு வரைக்கும் இங்க என்ன வேலை? ஏழூருக்கு இங்க என்ன வேலை? ஒரு வேலையா தான் இருக்கு. என்ன ஒரு வேலை? இது ரொம்ப எனக்கு முக்கியம். கிட்ட கிட்ட உட்கடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். இங்க என்ன வேலை? மான்குட்டியை தேடி வந்தாரு சொல்லு. மான்குட்டி இங்க இருக்குதாமா? மான்குட்டி இங்க இருக்குதாமா? உள்ள நான் தான் விட்டேன். அவன் ஒரு வரை நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் மான்குட்டி தான் விட்டேன்னு சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன். மான்குட்டி நீ பாத்தியா? நான் பாக்கல. இந்த பிள்ளை பாத்துச்சா? நானும் பாக்கல. எதுவுமே வரல. சொல்லு மானு வரல. என் மானு வரல. இங்க மீன் வரல. பாப்பா இந்த இடத்துக்கு மானே வராது. என் விட்டது நான் தான். நீ பாக்கலையா? சும்மா வந்து இது பேசிக்கிட்டே இருக்க கூடாது. 4 வரல 1 வரல. வந்த வழியை பார்த்துட்டு போக சொல்லு. மாடு வரல. அதுவும் வரல. அந்த வழி வந்து பாப்பா என் தலையில என்னவா? என்னத்த கேட்டா? மானத்தை மானிங்க நீ காட்டி என் தங்கச்சி காட்டி உன் கண்ணு பொட்டையா போகும்போது. டேய் இந்தடா டேய், நீ அண்ணனா? இல்ல மான எனக்கு நீ அண்ணனா? நானும் கேட்டவனே. போடா உள்ள போடா. சரி கல்யாணம் பண்றது கூட எப்படி எப்படியே கல்யாணம் பண்றது விட்டுட்டேன். காலையில போகும்போது 12 மணிக்கு வேணும் 180 ரூபாய் வேணும். அதுக்கு முன்னாடி விட்டு 250 ரூபாய் வேணும். இதை தர்றேன். எல்லாம் வரதட்சணை. ஆமா சட்டப்படி குற்றம் தெரியுமா? ஏன் அது கூட சும்மாவே பிள்ளை விட முடியுமா? பெற்று வளர்த்து எப்படி பேசிட்டு இருக்காருங்க? தங்கச்சி இவரெல்லாம் ஒரு அண்ணன் சொல்லிக்கிறீங்க. தங்கச்சி ஏய் என்ன பேசிட்டு? வேற ஒண்ணு இல்ல. மரியாதை போயான்னு சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை எப்ப சொல்லியா? அதான் நான் பார்த்தேன். தங்கச்சி உன்னை எப்படி இருந்தாலும் கட்டிதான் வைக்க போறேன். கட்டி வைக்க முடியும். அப்படியா? இதுக்கு ஒரு இடத்துக்கு எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருமா? ஆமா. சின்ன பிள்ளை உனக்கு சோறு போட்டு பால் ஊத்தி பாலத்தை வச்சு கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் வளர்த்து அடுத்தவங்க கையில புடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 1.4 ரூபா சாமிக்கு முடிச்சு நானே உன்னைய கட்டிக்கிறோமா? அட மானம் கட்டவனே, முகரைய பாரு. முகரே அண்ணா நீங்க. சரி தங்கச்சி நீ வேகமா போ. உள்ள போய் உனக்கு உள்ள வேலை நிறைய இருக்குது. ஆமா ஆமா அதெல்லாம் இந்த படம் எல்லாம் கட்டணும். கேட்டானா அப்புறம் பெணையணும். பெண்ணாது தேனும் கனிமாவும் நிறைய பெணஞ்சு வச்சுட்டே இருங்க. ஆமா. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போங்க. ஆமா. வாருங்கள் வருவரே வாருங்கள். நீ எதுக்கு போனா போக மாட்டியா?